சினிமாவில் ஒரு படத்தின் கதையை தாண்டி அதில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் ரசிகர்களால் அதிகம் கவனிக்கப்படுகிறது. இசை, தொழில்நுட்பம், வசனம், பட்ஜெட், நடிகர்களின் சம்பளம் என இப்படி எல்லா விவரங்களை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்ட நிறைய தகவல்களும் வெளியாகி வண்ணம் உள்ளது. அப்படி நாம் இப்போது 2024ஆம் ஆண்டில் அதிக சம்பளம் வாங்கிய நடிகர்களின் விவரத்தை காணப்போகிறோம். பிரபாஸ். கடைசியாக இவரது நடிப்பில் கல்கி 2898 AD படம் வெளியாகி இருந்தது. ஒரு படத்திற்கு ரூபாய் 200 கோடி வரை சம்பளம் பெறுவதாக கூறப்படுகிறது. அமீர் கான். பாலிவுட்டில் சினிமாவின் சிறந்த நடிப்பின் நாயகன். ஆனால் சமீப காலமாக இவரது படங்கள் சரியாக ஓடுவதில்லை. இப்போது ஆக்டிவாக படங்கள் நடிப்பதில்லை என்றாலும் ஒரு படத்திற்கு ரூபாய் 275 கோடி வரை சம்பளம் பெற்றுள்ளாராம். ரஜினிகாந்த். வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் ரூபாய் 125 முதல் ரூபாய் 270 கோடி வரை இவரது சம்பளம் செல்கிறது என்கின்றனர். ஷாருக் கான். பாலிவுட் சினிமாவின் பாஷாவாக கிங்காக இருக்கும் ஷாருக் கான் சம்பளம் ரூபாய் 250 கோடி வரை இருக்கும் என்கின்றனர். விஜய். கோட் படத்தில் நடித்து முடித்து தனது 69வது பட வேலைகளில் இருக்கும் விஜய் ரூபாய் 275 கோடி வரை சம்பளம் பெறுகிறாராம். அல்லு அர்ஜுன். அதிக சம்பளம் பெற்ற நடிகராக விஜய் இருந்த நிலையில் அவரது சாதனையை முறியடிக்கும் வகையில் நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்திற்காக ரூபாய் 300 கோடி சம்பளம் பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.